புனிதாவோட குழந்தையை தூக்கிட்டு வந்து எலெக்ஷன்ல வாபஸ் வாங்கினதான் கொடுப்பேன்னு சொன்னா ஒத்துக்க போறா. செம்ம ஐடியா சார். ஏய், சத்யாவால நிக்கவே முடியாதப்போ இந்த புனிதா குப்பத்துக்காரி தேர்தல்ல நிப்பாளா? தெரிச்சு ஓடிட மாட்டா. அப்புறம் நானே அண்ணா போஸ்டா ஜம்முன்னு எம்எல்ஏ ஆயிடுவேன். குமார் உசிர வச்சுதான் இந்த எம்எல்ஏ சீட்டே வாங்கினேன். இப்ப பார்த்தா அவ குழந்தைய வச்சுதான் எம்எல்ஏ ஆக போறேன். அப்பா, அவ குடும்பத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்டா. நான் மட்டும் எம்எல்ஏ ஆனோன்னு அவ குடும்பத்துக்கு சிறப்பா ஏதாவது பண்ணணும்டா. மணி, நீ அவ குழந்தைய போய் தூக்குடா. சரி தலைவரே, புனிதா குழந்தைய தூக்கிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். அட பாவி மனுஷா, பதவிக்காக பாவத்தை கூட்டிட்டே போறியே. அழக்கூடாது. அடுத்த தடவை அம்மா வலிக்காம ஊசி போட சொல்றேன். ஓகேவா? அடுத்த வாட்டி போடும்போது மஜிலி குப்பத்தோட வருங்கால எம்எல்ஏ மாண்புமிகு புனிதா மேடம் ரோட்ல இப்படி நடந்து போலாமா? டேய், யாரா நீங்களா? அத எங்க எம்எல்ஏ சொல்லுவாரு. ஏண்டி, அடுத்த வேளை சோத்துக்கு சிங்கி அடிக்கிற உனக்கு எம்எல்ஏ பதவி கேக்குதா? ஏய், குழந்தைய புடுங்க. ஏய், யார்பா நீங்க? பொம்பளை கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், என்னம்மா வேடிக்கை பார்த்தமான்னு மட்டும் இருங்க. அதை விட்டு ஏதாவது பேசுனீங்க மண்டைய பொளந்துருவேன். யாராவது காப்பாத்துங்களே, யாராவது காப்பாத்துங்க. அக்கா ப்ளீஸ் காப்பாத்துங்க. நம்ம புனிதா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பண்றீங்க? விடுங்கடா ப்ளீஸ். குழந்தையை விடுங்கடா. விடுங்கல்ல. ஓவரா பேசுறா. டேய், நாங்க சத்யாக்கா கிட்ட பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்தவங்க. எங்க கிட்ட மோதுங்கடா பார்க்கலாம். ப்ளீஸ். பிரச்சனை பண்றாங்க. யார் கேக்குறா இல்லையா? இப்படி பண்றானுங்க பாருங்க. இப்படி அராஜகம் பண்றாங்களே, கேட்க யாருமே இல்லையா? டேய், சத்யாக்கா இல்லன்னு தெரிஞ்சுதானே ஆட்டம் போடுறீங்க? அவங்க வந்தாங்க, உங்க கதையே அவ்வளவுதான். சத்யா இனிமே செத்தப்பாம். நீ என்ன மகுடி ஊதுனாலும் எந்திரிக்க மாட்டான். சத்யாக்கா, சத்யாக்கா, சத்யாக்கா. என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வரீங்க? என்னாச்சு? ப்ளீஸ் ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேக்குறேன், குழந்தைய கொடுத்துரு. என்ன சொல்ற? எப்போ? இப்பதான்க்கா. உனக்கு என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? சத்யா நெருப்பு பறவன்னு வீரவசனம் பேசுன. இப்ப கால்ல வந்து கதற. உன் குழந்தைய காப்பாத்த சத்யா வருவா. ஓ
சத்யா சாம்ராஜ்யம் ஒழிஞ்சிடுச்சு. இனி எங்க ராஜ்யம்? இனிமே மஜிலி குப்பத்துல நாங்க வச்சதுதான் சட்டம். எங்களை எதிர்த்து உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுடி. மூளையில போட்டாலும் அடங்க மாட்டியா? ஏய், வீல் சேர் எட்டு வச்சு கீழ்த்தல்டா. ஓ என்ன பார்த்து கைய ஓக்குறியா? ஏய், போடா. ஏய், நீ எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டியா? வாடா. நான் தைரியம் இருந்தா என் ஏரியாவில கெத்து காட்டுவீங்களா? யாரத்துல வந்து யார சீர போடுறது?
குழந்தைய தூக்கிட்டானுங்கன்னு சொன்னதும் என்னால தாங்க முடியல அமுல் பேபி. ஆத்திரமா வருது. என்ன அமுல் பேபி, நான் பேசினே இருக்கிறேன், அதை கவனிக்காம மேலே கீழே பார்த்துன்னு இருக்கிறேன். என்னாச்சு? நீ ஓகே தானே? ரவுடி பேபி, நீ நிக்கிற. புரியல. நீ நிக்கிற ரவுடி பேபி. ஆமா, நான் நிக்கிறேன். ஐயோ, என் ரவுடி பேபி எந்திரிச்சு நின்னுட்டா. என்ன சித்தி எந்திரிச்சு நிக்கிறா? எஸ், என் ரவுடி பேபி எந்திரிச்சு நின்னுட்டா. அண்ணி, எப்படி அண்ணி இது? ஆச்சரியமா இருக்குல்ல? அமுல் பேபி, நான் எப்போ நின்ன, எப்படி நின்ன? ரவுடி பேபி, டாக்டர் உன்னை காலத்துக்கு வீல் சேர்ல இருந்து எந்திரிக்க முடியாது சொன்னாங்க. ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு எந்திரிச்சு நின்னுட்ட. அதாண்டி எனக்கும் ஒரு அளவும் புரியல. ரவுடி பேபி, என்னாச்சு? நான் இப்ப எஞ்சி நின்ட்டேன். ஆனா ட்ரைபுனல்ல 1 மாசம்னு சொல்லிட்டாங்களே. அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா நான் எந்திரிச்சு நின்னும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிருமே. அது இல்ல ரவுடி பேபி, உன் முயற்சி துளி கூட வேஸ்ட் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே உன்னால ப்ரூவ் பண்ண முடியும். கண்டிப்பா உன்னால மறுபடியும் போலீஸ் ஆக முடியும். எப்படி? 1 மாசம் டைம் இருக்குன்னு நான் உன்கிட்ட சொன்னது போய். அனிதா, அன்னைக்கு ட்ரைபுனல் ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னா, சீக்கிரம் முடிவு பண்ணுங்க சார். ப்ரூவ் பண்ண 5 நாள் இல்லைன்னா 1 மாசம் சொன்ன எப்படி சார்? ஒரு 15 days ஆச்சு டைம் கொடுங்க சார். நோ சான்ஸ். 1 வாரம் தான் டைம். அதுக்குள்ள ஓகேவா இல்லையான்னு சொல்லுங்க சீக்கிரம். இதுல என்ன கன்ஃபியூஷன் பிரபு? சத்யானால முடிஞ்சா 1 வீக்ல ப்ரூஃப் பண்ணிட்டோம். இல்லனா 1 மாசம் கழிச்சு வாங்க சார். ஓகே சார். ஏற்கனவே சொல்ல. ரவுடி பேபி, 5 நாள் உன்கிட்ட சொன்னா நீ ப்ரூவ் பண்றதுக்கு அவசரப்பட்டு உடம்ப வருத்திக்கிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அதான் நான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். அந்த 5 நாள் முடியாதுதான் நான் 15 நாள் டைம் கேட்டேன். ஆனா நீ இப்ப எந்திரிச்சு நின்று எல்லாரும் கணிப்பு பொய்யாக்கிட்ட. நீ கிரேட் ரவுடி பேபி. குப்பத்துக்கு ஒண்ணுனா சத்யாக்காவால தாங்க முடியாது, அதான் எந்திரிச்சிட்டாங்க. அமுல் பேபி, நான் 5 நாள்ல ப்ரூவ் பண்ணிருவேனா? என் ரவுடி பேபி நிச்சயம் ப்ரூவ் பண்ணுவா. எப்படியோ அண்ணி எந்திரிச்சிட்டாங்க.
இனி அந்த எம்எல்ஏ ஆளுங்க குப்பத்துக்குள்ள நுழைய மாட்டாங்க. அக்கா மட்டும் இல்லனா என் குழந்தை நிலைமை என்ன ஆயிருக்கும்? இத்தனை பேர் இருக்கிறீங்க, ஆனா 2 பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறாங்க. ஆனா உங்கள ஒரு ஆளுக்கு கூட இதை தடுக்கணும்னு தோணல. அம்மா, மாக்காம் பனமண்டை தக்காளி இவனுங்களாம் எங்க போயிட்டானுங்க பேபி? அக்கா, அது எங்க வீட்டுக்காரு பனமண்டை தக்காளி 3 பேரையும் காலையில போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அக்கா. என்ன இவ என்ன பேபி சொல்றா? போலீஸா? ஆமாக்கா. நான் கொஞ்சம் அசந்ததும் அந்த எம்எல்ஏ ஆட ஆரம்பிச்சிட்டானா? அவன ரொடி பேபி, என்ன பாத்து? இங்க பாரு ரொடி பேபி, எந்திரிச்சதே பெரிய விஷயம். இப்ப கொஞ்சம் அமைதியா. இல்லாமல் பேபி, என் பசங்க மேல எவன் கை வச்சாலும் நான் சும்மா விட மாட்டேன். நான் இப்போ உடனே ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். என்ன ரொடி பேபி சொல்ற? இப்ப ஸ்டேஷன் போணுமா? எப்படி போவ? சத்யா, நம்ம குப்பத்தோட ஐயனாரே நீதான். நம்ம பிள்ளைங்கள நீதான் காப்பாத்தணும். இந்தா, இத வச்சுக்கிட்டு போய் நம்ம பசங்க எல்லாரையும் காப்பாத்து. வா அமுல் பேபி, போலாம். ஓகே ரொடி பேபி, வா. அனிதா, வா. சார், இவனுங்க ஒருத்த மேலையும் வழிப்பறி, திருட்டு, கொல்லன்னு 2 கேஸ் ஏத்துற. சார் சார், இது அநியாயம் சார். எனக்கு அதான்டா நியாயம். ஏய், நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வேலையை பாரு. சார், இவங்க மேடத்தோட. நீ இப்ப எஃப்ஐஆர் போட போறியா இல்லையா? சார், ஆமா, நீ ஏதோ பழமொழி சொன்னியே, என்னது அது? ராஜா படுத்துட்டா சுண்டலிதான் ராஜாங்கம் பண்ணுமா? நான் உனக்கு சுண்டலியா? சார், எங்க மேல கை வச்சா சத்யா சும்மா இருக்க மாட்டா. ஓ, என்னடா பண்ணுவா உன் சத்யா? சரி, நான் உன்னை அடிக்கிறேன். எங்க போன் பண்ணி வர சொல்லு பார்க்கலாம். வேணாம் சார். ஏன் வேணாங்கிற? இப்பதானே சொன்னேன் உன்னை அடிச்சா சத்யா ஓடி வருவான்னு. இப்ப நான் உன்னை அடிக்க போறேன். உன் சத்யா வராளான்னு பாப்போம். சார், சீனாயிடு சார். சார், சொன்னா கேளுங்க சார். You know,
yeah, yeah, Satya.